மச்சான் பெரிய மாப்பிள்ளை வந்துட்டாரு. விக்னேஷ் கிட்ட கல்யாண விஷயத்தை மட்டும் பேசுங்க, வேற எதை பத்தியும் பேச வேண்டாம். சரி மச்சான். அப்பா வாங்க மாப்பிள்ளை. வணக்கம். அம்மா இந்த போட்டு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேம்மா. டேய் கார்த்திக் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏன் நல்லா இருக்க? சரி வா உள்ள போய் பேசலாம். என்ன மருமவனே, பயணம்லாம் சௌரியமா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஆமா, எங்களுக்கு தான் எதுவும் வாங்கல. கட்டிக்க போற பொண்ணுக்காவது வாங்கிருக்கியா இல்ல அது இங்க தான் வாங்கணுமா? ஏமா அதெல்லாம் மச்சான் வாங்காமல வந்திருப்பாங்க. என்ன மச்சான்? அந்த பெட்டி கொடு. இந்தாங்க. இம்புட்டு பளபளன்னு இருக்கு. வைரமா? ஆமாத்த. ஏண்டா இது எம்புட்டு ரூபாடா இருக்கும்? 5 லட்சம் தான் பாட்டி. 5 லட்சமா? ஐயோ பாட்டி, இது கல்யாண வீடு, திரும்பி வந்துரு. அப்பாடி வந்துட்டா. மா இந்த மோதிரத்தை கொண்டு போய் உன் மருமகளுக்கு போட்டு வந்துருமா. டேய், இந்த மோதிரம் சூப்பரா இருக்கு. ஆனா பொண்ணு என்னமோ பக்கத்து வீட்டு இருக்கிற மாதிரி சொல்றேன். 300 கிலோமீட்டர் போனோம்டா. இப்ப இருக்கிற வேலை எல்லாம் விட்டுட்டு என்னால போகவே முடியாது. ஐயோ அத்தை, மச்சான் பொண்ணை பார்க்க ஆசைப்படுது. இதை புரிஞ்சிக்காம எதேதோ பேசிட்டு இருக்கீங்க. மச்சானை கூட்டிட்டு போய் பொண்ணை காட்டிட்டு வாங்க அத்தை. அப்படி போடுங்க மச்சான். பாத்தீங்களா என் பொண்ணுங்கள கற்பூர மாதிரி பக்குன்னு பிடிச்சுக்குவாளுங்க. மாப்பிள்ளை கையை பிடிக்கதான் அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. சரி சரி, புரோக்கரை வர சொல்லி தம்பியை கூட்டு போக சொல்லுங்க. புரோக்கரா? அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் கார்த்திகை கூட்டு போறேன். நானா? டேய், அண்ணன் கூப்பிடுறான்ல, போயிட்டு வா. அண்ணா இதாண்ணா பொண்ணு வீடு. நீ உள்ள போய் பார்த்து பேசி கொடுத்துட்டு வாண்ணே. என்னண்ணா அப்படி பாக்குற? அண்ணா டேய் என்னடா அண்ணெல்லாம் கூப்பிடுற? என்னால நம்பவே முடியலடா. சரி சரி, முதல்ல நீ உள்ள போ. அங்க போயிட்டு மாப்பிள்ள வந்திருக்காரு ஒரு பில்டப்பை குடுறா. அப்பதான் நம்ம கொஞ்சம் கெத்தா இருக்கும். இல்லண்ணா அது வந்து எனக்கா சொல்ல மாட்டியா? போடா டேய். சார், மேடம், சார், மேடம். வாக்கா போய் விளையாடலாம். நீங்க போய் விளையாடுங்க போங்க. அக்கா வாக்கா வாக்கா அக்கா அக்கா அப்புறம் வரேன், நீங்க போங்க. வீட்ல யாராவது இருக்கீங்களா? யாரு? கார்த்திகா அக்காவா? அங்க இருக்காங்க. அக்கா அக்கா, உன்னை பாக்குறதுக்கு ஒரு அண்ணா வந்திருக்காங்க. நான் வரேன்க்கா. சொன்னா கேளுங்க, விடுங்க. கார்த்திக், நான் உன்னை லவ் பண்றேன். கார்த்திக், லவ்வா? சின்சியரா லவ் பண்றேன். என்னங்க பேசுறீங்க? இன்னும் 4 நாள்ல எங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம். இந்த நேரத்துல போய் என்னென்னமோ பேசுறீங்க. ஐயோ, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க கார்த்திக். நான் தப்பு பண்ணிட்டேன். நீ என் மேல வச்சிருந்த சின்சியர் லவ் நான் அவமானப்படுத்திட்டேன். நான் உன்னை எவ்வளவோ இக்னோர் பண்ணேன். I'm sorry கார்த்திக். கார்த்திகா, வான வேடிக்கையில கொளுத்தி விட்ட மத்தாப்பு மாதிரி நம்ம 2 பேர் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை இந்த நேரத்துல தயவு செய்து கெடுத்துறாத கார்த்திகா. நீ என்ன லவ் பண்றது எனக்கு வேணா அதிர்ஷ்டமா இருக்கலாம், ஆனா அது உனக்கு பெரிய துரதிர்ஷ்டமா மாறிடும் கார்த்திகா. நான் உன் பின்னாடி சுத்தினதும் உண்மை, என்னை லவ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினதும் உண்மை. ஆனா கால வெள்ளம் என்னை வேற திசைக்கு மாத்தி கொண்டு போயிடுச்சு. இது வரைக்கும் என் வீட்டுக்கு நான் எந்த வகையிலும் பிரயோஜனமா இருந்ததே இல்லை. என்னால எங்க அப்பா ரொம்ப அவமானப்பட்டுட்டாரு. திரும்பவும் அப்படி ஒரு நிலைமைய உருவாக்க விரும்பல கார்த்திகா. அவன் எனக்கு அண்ணன் மட்டும் இல்ல, அப்பா, அம்மா, குரு, கடவுள் எல்லாமே அவன் தான். அந்த உறவை நான் இழக்க விரும்பல கார்த்திகா. என் அண்ணன் என்ன நம்புறான், ஆனா அதை விட அதிகமா எல்லாரும் ஒன்ன நம்புறாங்க. அந்த நம்பிக்கை நான் கெடுக்க விரும்பல கார்த்திகா.
ப்ளீஸ், நான் உன்னை நேசிச்சதை விட என் அண்ணனை அதிகமாக நேசிக்கிறேன். அவன் கீழே வெயிட் பண்ணுறான், போய் பாரு. ப்ளீஸ் கார்த்திகா, என்னை மன்னிச்சிரு. கண்ணோரமாய் கசிகிறதே கண்ணீர் துளி, கை தூக்கிட யாரும் இல்லை ஏனை நீ. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா நீங்க ஈவினிங் தான் வருவீங்கன்னு பத்திரிக்கை கொடுக்க போனோம். ஓ அம்மா நீ எங்கம்மா போற? பக்கத்து வீட்ல டிவி பார்க்க ஆமா, போறேன். உனக்கு ஒரு வேலையே இல்ல. உட்காருங்க மாப்பிள்ள. டேய் கார்த்திக், வீட்ல எல்லாம் வெளியே போயிட்டு இப்பதான் வராங்க. அப்போ இவரும் உங்களோட தான் வந்தாரா? ஆமா, வெளியே யாரையும் காணோம்னு சொல்லி நான் தான் உள்ள போய் பாத்துட்டு வர சொன்னேன். கார்த்திகா இருந்தாலே. கார்த்திகா, கார்த்திகா. டேய் ஏன்டா நிக்கிற, வந்து உட்காரு. வாங்கடி வந்து மாப்பிளைய பாருங்க. எப்படி எங்க வீட்டு மாப்பிளைக்கு என்ன, மாப்பிள்ளை சும்மா அஜித் மாதிரி அழகா தான் இருக்காரு. சரி, வந்தவங்களை காக்க வைக்காம சட்டுப்புட்டுன்னு பொண்ணை கூட்டிட்டு வாங்க. மாப்பிள்ள, பொண்ணு வந்தாச்சு பாருங்க. பாருங்கப்பா தம்பி. என்ன டாக்டரம்மா, பொண்ணு வெறும் கையோட வந்து நிக்குது. ஒரு காபி டீ கொடுத்து விட்டுருக்கலாம்ல. ரெடி பண்றேங்க. கொண்டாங்க ராசா. அப்புறம் நாங்க போயிட்டு வரோம். வாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க சரிங்க ராசா. பாட்டி. அண்ணா கொடுண்ணா. டேய் எல்லாம் இருக்காங்கடா. அப்படியா? இல்லை, gift கொடுக்கணும்னு சொன்னாரு. போய் வாங்கிக்கோ. ஏ கிழவி, மாப்பிள்ளை ஏதோ பொண்ணு கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறாரு. இத கூட புரிஞ்சுக்காம உள்ள அனுப்பிவிடு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, பரவாயில்ல. வழியில்லை குழப்பமாய் இருக்கிறதே. வரேங்க போய். இந்தாங்க, இந்த இன்விடேஷனை பாத்தீங்களா? என்னது கல்யாண இன்விடேஷன்? கல்யாணம் யாருக்கு? கார்த்திகா. கார்த்திகா யாரு? நம்ம காலேஜ்ல படிச்ச பொண்ணு, அவளுக்கு கல்யாணமா? நம்மள அவமானப்படுத்தினவளுக்கு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. ஏமா அப்படி சொல்ற? அவளுக்குன்னு ஒரு பையன் சிக்கி இருக்கா, அதை விட்டு தொலை. எனக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த உறவு நீடிக்கணும்னா நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். அப்படி இல்லனா நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. ஐயா, வேற ஆளை பாத்துக்கிறியா? ஐயா, கல்யாணத்தை நிறுத்தணும். நிறுத்திட வேண்டித்தான். கார்த்திகோட காதலுக்கு யார் எது நினைச்சோமோ அந்த பொற்கொடியே இந்த கல்யாண பத்திரிகை அனுப்பிச்சு கார்த்திகோட தான் இந்த பொண்ணை சேர்த்து வைக்கணும்னு சொல்லுது. இப்போ என்ன பண்றது அழகப்போ? எலி மருந்து வாங்கி தின்னுட்டு படு. டேய், இந்த பத்திரிக்கையில் உள்ள நம்பருக்கு போன் அடிடா, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரி. இந்த நேரத்தில் யாரு ஃபோன்? ஹலோ. என்ன கார்த்திகா குரல் கரகரன்னு கேட்குது? நீயே பேச அழகப்போ. ஹலோ, கார்த்தியா மேடமா? இல்லை, அவளோட அப்பன். தப்பா இருக்கே. கார்த்தியா மேடம்கிட்ட போனை கொடுக்குறீங்களா? சத்த தனியாக பேசணும். நீங்க யாரா? எங்க இருந்து பேசுறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் ஒரு மொட்டை மாடியிலேருந்து பேசுகிறோம். போதில் ஃபோன் பண்ணி நடுராத்திரியில் கலட்டாவை பண்ணுறீங்க. கலட்டாவா? இது என்னடா கலட்டா? நாளைக்கு கல்யாண மண்டபத்தில் நடக்க போதுவாரு, அதுதான்டா கலட்டா. காசு இருக்குன்னு உன் மகளை வேற ஆளுக்கு தள்ளி விட பாக்குறியா? நாளைக்கு கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடக்கும். அதுவும் எங்க கார்த்திக்கு உன் மகளுக்கு. முடிஞ்சா தடுத்து பாரு, இல்ல 4 லிட்டர் பிடாயில வாங்கி குடிச்சு பாருடா. நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர், ஊருக்கே நல்லது செய்யறவங்க நீங்க. உங்களுக்கு ஒண்ணுனா நாங்க விட்டுருவோமா? அதில் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, அதான் போலீஸ்க்கு போகாம கூட உங்ககிட்ட வந்திருக்கேன். எங்க கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. ஃபோன் பண்ணவன் எவன்னு நாங்க பாத்துக்கிறோம். அப்பனே விநாயகா, இது என் அண்ணன் கல்யாணம். எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்.